பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊர் செல்வோருக்கு போதிய பேருந்து வசதி கிடைக்கிறதா? முன்பதிவில் நியாயமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இல்லை, இது நியாயமே இல்லை. இது இப்போ நடக்கிறதில்ல, ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸுக்கே 400 450 ரூபா டிக்கெட் போடுறாங்க. அதை அவங்களே வாங்கி வச்சுட்டு முன்னாடியே முன்பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு அதை அதிக விலைக்கு வைக்கிறாங்க. இது கவர்மெண்ட் அரசாங்க பஸ்ஸை விட்டுருங்க, ஆம்னி பஸ் ரொம்ப அதிகமாக போடுறாங்க. ரொம்ப அதிகமாக போட்டு மக்களுக்கு ரொம்ப துன்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இன்னொன்று என்னன்னா, அரசாங்கம் நிறைய பஸ்ஸு தான் விடுது, பத்தலை, மக்களுக்கு பத்தலை. ட்ரெயின் அதிகமாக விடுறாங்க, மக்களுக்கு பத்தலை. அதுக்கு தகுந்தாப்புல பண்ணணும். இப்போது சிடிசியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா சர்வேர் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. ஸோ அடுத்தாப்புல இன்னொரு ஆப்ஷன் வச்சிங்கன்னா, நம்ம போகிற இடத்துல அந்த கும்பல் ஜாஸ்தி இருக்கிறதுனால சரியாக நம்மளால் ப்ராப்பராக பாஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்ஸு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 700 ரூபா டிக்கெட்டுன்றது அந்த டயத்தில் ஒரு 1500 1600 போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பொதுவாக பண்டிகை காலங்கள் என்றாலே தனியார் பேருந்துகள், அதாவது ஆம்னி பேருந்துகள், அவர்கள் வைத்தது தான் விலை. ஒரு டிக்கெட்டு இப்போதைக்கு 1000 ரூபான்னா 2500 ரூபா, 2500 4000. கன்னியாகுமரி போகிறவங்களாம் 4000 வரைக்கும். அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் பண்டிகை காலத்து எப்படியா இருந்தாலும் ஒரு ஊருக்கு போக வேண்டும், ஆக அந்த விலையை கொடுத்து தானே ஆக வேண்டும் என்று இதை காலகாலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஆட்சி இருந்தாலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்துறை அமைச்சரை கேட்டார், என்ன சொல்லுவார், அதெல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நடைமுறைக்கு அது இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. அவர்கள் இஷ்டத்துக்கு தான் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது பொங்கல்ங்கிறது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாரும் ஏழையிலேருந்து பணக்காரன் வரைக்கும் எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு போய் கொண்டாடணும்னு ஆசைப்படுற ஒரு ஃபெஸ்டிவல். அந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் இப்போ பயணங்களில் பேருந்துலேருந்து இப்போ கிராமப்புறத்துலேருந்து நகரப்புறத்துக்கு போகிறவங்களும் நகர்ப்புறத்துலேருந்து கிராமப்புறத்தில் வரவங்களும் அதிகம். அப்படி இருக்கும்போது பஸ்ஸஸோட எண்ணிக்கைகளில் ஜாஸ்தி இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எல்லாரையுமே திருப்திப்படுத்திட முடியாது. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ பேர் லட்சம் இருப்பாங்க. இப்போ அத்தனை பேரையுமே நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. அதனால் இந்த ஆம்னி பஸ்காரங்க ரேட்டை ஜாஸ்தி விற்கிறாங்க. ஆனால் என்ன செய்யறது, ஆனால் போய் தான் ஆகணுங்கிறப்போ அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 1000 ரூபா கொடுத்தாலாவது நம்ம குடும்பத்தோடு நம்ம அந்த 5 நாள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இது பெருசாக அந்த காசை நினச்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு என்னோட கருத்து.